ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க. நம்ம தீபிகா என்னென்னவோ பிளான் பண்ணாங்க, ஆனால் அவங்க நினச்சது எல்லாமே நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. அதுக்கு காரணம் அவங்களுடைய வீண் அடம்பாவிதம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு வீண் பிடிவாதம் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி அது ஒரு கர்வம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க போலீஸ் பதவியில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால மல்லியை நம்ம என்ன வேணால் செய்யலாம், அவளை ஆட்டி கூட படிக்கலாம், அதுக்கப்புறம் அவளை நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை யாராலும் எதுவுமே கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்றத அவங்க ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் மறந்துட்டு இருந்தாங்க போல். அதனால தான் அவங்களுக்கு சரியான ஆப்பு வச்சுட்டாங்க நம்ம மல்லி. அது எப்படின்னா, அவங்களுடைய பெரிய ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பேசி விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் விஜய்கிட்ட அவங்கள பேச வைக்கிறாங்க. விஜய் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு ஏதாச்சும் அங்கே சொல்லாமல் விட்டார்னா அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையாயிடும். அவர் நிரபராதி அப்படின்னு தெரிஞ்சோம் ஏன் அவர் தண்டனை அனுபவிக்கணும்? அதுவும் இல்லாமல் அவரை மிரட்டி தான் இங்கே பொய் சாட்சியும் சொல்ல வைக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னதும், நீங்கள் எதுக்கும் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக அவர் அவர் ஜெயிக்க தான் போகிறாரு. என்ன சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமதான். போலீஸ்காரனாக இருந்தானே, சாதாரண மனுஷனாக இருந்தானே, எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசின வார்த்தை தான் நம்ம மல்லிக்கும் சரி நம்ம விஜய்க்கும் சரி அப்படியே ஏதோ ஆணி வேறு இறங்கின மாதிரி அந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு சந்தோஷம் அது எல்லாமே பொங்கி வழியுது. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி இவர் தீபிகா இருந்துக்கிட்டு அவனுடைய காதலனோ அண்ணனோ எவனோ எனக்கு தெரியல, அவனுடைய சாவுக்கு காரணமான அந்த மல்லியை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சபதம் எடுத்துகிட்டு போகிறான். உன்னுடைய மரணத்துக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ முன்னாடி பேசிட்டு அதுக்கப்புறமா கிளம்புறாங்க. கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே நீ தப்பிக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க, பார்க்கலாம் யார் தப்பிக்க போகிறா யார் மாட்ட போகிறா அப்படின்ட்டு நம்ம விஜய் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம டாடாவை பார்த்தா வெண்பா குட்டி டாடா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி வர, பாப்பா இங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இங்கெல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் இதெல்லாம் வச்சுக்கூடாது, ஏன்னா இது கோர்ட்டு, இங்கே குற்றவாளிக்கு யாருமே அந்நியந்தான், அதுவும் இல்லாமல் கேஸ் முடிகிற வரையும் பச்சை தண்ணி கூட ஒரு பல்லல் படக்கூடாது அப்படின்னு சொல்ல, இப்படியெல்லாம் பேசாதீங்க எங்கள் டாடா பசி தாங்க மாட்டார் அப்படின்னு சொன்னால், உங்கள் டாடா நம்ம சின்ன குழந்தையா கொலை பண்ணுறப்ப தெரியலையா, சின்ன புள்ள பெரிய புள்ளன்னு சொல்லிட்டு போ அப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிவிட்டதும், மேடம் நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க மேடம், கண்டிப்பாக இதுக்கெல்லாம் சரியான தண்டனையை நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்ல, என்னடி சாபம் வர்றியா எனக்கு? உன் சாபம்லாம் பழிக்காது, ஏன்னா உன்னை பழி வாங்காமல் நான் விடவே மாட்டேன். நீ பண்ண வேலைனால எவ்வளோ பெரிய விளைவு பின்னாடி வரப்போகுது அப்படின்றது தெரியாமல் நீ பண்ணிட்ட, அதுக்காக நான் உன்னை சும்மா விட போகிறதில்ல, கண்டிப்பாக உனக்கு சரியான தக்க பதிலடி கொடுக்க தான் போகிறேன். அதுக்கப்புறமா நீ என்கிட்ட ஏண்டா மோதணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீ நினச்சி 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 கண்ணீர் விட்டு கதற போகிறேன், அதை நான் பார்க்கத்தான் போகிறேன் அப்படின்னு சொன்னதும், என்னது இது எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு குதிர்க்கமாகவே பேசுகிறாங்க, இவங்க பேசுகிற எதுவுமே நமக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் சுற்றிட்டு இருக்கா நம்ம மல்லி. அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் போகுது. அதுக்கப்புறமா தான் மல்லியை போல வெஞ்சன் வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணுறான் அப்படின்றத அவங்களுடைய ஐயர் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மல்லி எந்த தப்பும் பண்ணலை, மல்லி வெறுக்கிறதுக்காகவும் மல்லி மேலே இருக்கிற கோபத்தை தீர்த்துக்கிறதுக்காகவும் தான் இந்த தீபிகா இந்த கேஸையும் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மல்லிக்கு இதில் எந்த காரணமும் இல்லை, அவளுடைய அண்ணன் தெரியாமல் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அதுக்கு காரணம் மல்லின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இல்லை, அது எல்லாத்துக்கும் காரணம் அவருடைய பிஸ்னஸில் லாஸ் ஆனதும், அதுவும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இவருடைய பிஸ்னஸ் மொத்தத்தையும் அழிக்க நினைச்ச அந்த ராஜேஸ்வரி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொன்னதும், அடா பாவி இவ்வளோ நாளாக இது தெரியாமல் நான் இந்த மல்லியை தப்பாக நினச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு இந்த கேஸில் விஜய் நல்லவர் தான், அவர் மேலே தெரியாமல் தப்பான பழியை போட்ட, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க, இந்த மாதிரி ஒரு அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணதுனால உங்களை 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை இது தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா விஜய் விருது ஆனதும் அவர் தாரை தப்பட்டை எல்லாம் அடித்து ஆரத்தியெல்லாம் எடுத்து சந்தோஷமாக வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க நம்ம அன்னபூர்ணி அம்மா. இனிமேல் உங்கள் மேலே இந்த சனியும் பீடை இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒளிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை தேய்ச்சி தலைக்கு நாங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் என்ன, இனிமேல் சந்தோஷம் தலை கட்ட போகுது. பாவம் இந்த தீபிகா தான் வேலையை விட்டுட்டு இனிமேல் பழி வாங்க போகிறாங்களா, இல்லை மல்லிக்கும் விஜய்க்கும் கொஞ்சமாச்சும் ஆறுதலாக இருக்க போகிறாங்களா அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.